வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுதல், சமநிலை இழப்பு, கால்களில் பலவீனம், விழுந்துவிடும் அபாயம். இந்த ஒரு பிரச்சனை தான் மிகப்பெரிய விபத்துக்கு காரணமாக அமைகிறது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, நீங்க வீட்டிலே செய்யக்கூடிய 4 எளிய உடற்பயிற்சி மூலம் இந்த பிரச்சனை முழுவதையுமே நீங்க கட்டுப்படுத்தலாம். ஸோ இதற்காக நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே இல்ல. நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயசாயிடுச்சு, என்னால நடக்க முடியல, நடந்தா மூட்டு வலிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது மருத்துவர்கள் பரிந்துரைத்த 4 எக்ஸசைஸ், மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஸோ இது கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தை இது மீட்டெடுக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் 60 வயசுக்கு பிறகு எல்லாருனாலையும் நடக்க முடியல? முன்ன மாதிரி இருக்கவே முடியல. முன்னாடிலாம் நல்லா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த உங்கனால 60 வயதை எட்டியதும் உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. முன்ன மாதிரி என்னால நடக்கவே முடியல, நடந்தா மூச்சு வாங்குது, படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இது உண்மைதானே? ஸோ உங்களால் எந்த ஒரு வலியையுமே தாங்க முடியாத அளவுக்கு இப்போ வலிகள் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே மெதுவாகத்தான் வேலை செய்யும். ஸோ ஏன்னா வயது அதிகமாகி விட்டது, அதனால தான். ஆனால் அப்பொழுது நீங்கள் சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் மீட்டெடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 60 வயசுக்கு முன்னாடி நீங்கள் இயல்பாக உங்களுடைய எல்லா வேலைகளையுமே நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. 60 வயதை தாண்டினதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய உடல் பலவீனம் தாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை நடக்க விடாமல் தடுக்குது. இப்போ உங்களுக்கு தசைகள் எல்லாமே பலவீனமாக மாறியிருக்கும். நரம்புகள் மெதுவாகத்தான் செயல்படும். மூட்டுகள் உறுதி ரொம்பவே குறைஞ்சிருக்கும். சமநிலை கட்டுப்பாடும் குறைஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் நடக்கும்போது தடுமாறி கீழே விழுகிறீங்க. ஸோ சின்னதாக விழுந்தாலும் பெரிய அடிபடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கும். ஸோ வீட்டிலையே விழும் அபாயம் இருக்கும் பொழுது கால்களில் என்ன ஆகும்? எலும்புகள் முறிவு ஏற்படும், முதுகு பிரச்சனை இதெல்லாமே வரும். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த 4 உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு மிகவும் முக்கியமான உடற்பயிற்சியாக இது இருக்குது. ஸோ இது வீட்டில் இருந்து நீங்கள் செய்யக்கூடியதான். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, சேர் வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ். அதாவது நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. நடைப்பயிற்சியை விட பல மடங்கு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. இது உங்களுடைய கால்களையும் உங்களுடைய தசைகளையும் இது நல்லா வலுப்படுத்துறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னா சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தாங்க. இது சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸுக்கு நீங்கள் ஒரு நாற்காலியை எடுத்துட்டு அந்த நாற்காலியில் நீங்கள் உட்காந்து எந்திரிக்கணும். இது தாங்க எக்ஸசைஸ். நீங்கள் யாரும் இதை ஈஸியான ஒரு சாதாரணமாக நீங்கள் எடை போடாதீங்க. இதை செஞ்சு அதனுடைய பலன் பெற்றவர்களுக்கு மட்டுமே இதனுடைய நன்மைகள் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது இந்த எக்ஸசைஸ் செஞ்சு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பகிருங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்த இமேஜில் தெரியுதுல, படத்தில் தெரியுதுல, அதே மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்துட்டு எந்திரிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை செய்யுங்க. 10 முறை செஞ்சுட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு செட் 10 முறை செய்யுங்க. மறுபடியும் இன்னொரு செட் 10 முறை செய்யுங்க. ஸோ 10 முறையை நீங்கள் 3 செட்டாக நீங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் செய்யுங்க. அடுத்து இதனால் என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். உங்களுடைய கால் தசை இருக்குல்ல, அந்த தசையுடைய பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முழங்கால் வலி சூப்பராக குறைஞ்சிரும். உங்களுடைய உடல் சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இனிமேல் விழுந்துருவேன் அப்படிங்கிற அபாயம் எல்லாமே குறைஞ்சிடும். முதல்ல நீங்கள் மெதுவாகவே
செய்யுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் செய்யும் பொழுது நீங்கள் வெறும் 10 டைம் செஞ்சாவே போதும். 3 செட்லாம் செய்ய வேண்டாம். இது அடுத்தடுத்து ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா புதுசாக செய்யும் பொழுது உடலில் வலி இருக்கும். ஸோ அதனால தான் ஒரே அடியாக ஒரே நாளில் செய்கிறேன்னு செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு டே செய்யும் பொழுது ஒரு 10 முறை மட்டும் மெதுவாக எந்திரிங்க, உட்காருங்க, எந்திரிங்க, திருப்பி உட்காருங்க, எந்திரிங்க. இந்த மாதிரி 10 டைம் மெதுவாகவே செய்யுங்க. அடுத்து 2வது எக்ஸசைஸை பார்த்துடலாம். இந்த 2வது எக்ஸசைஸோட பேர் என்னென்னா ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக கருதப்படுது. இதை வந்து நம்ம கோயில்கள்லாம் பண்ணுவோம்ல, அடிப்பிரதேசம். யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் தாங்க. கோயிலில் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு அடிப்பிரதேசம் பண்ணுங்கள். உங்களுடைய கால் வலி சரியாயிரும். நீங்கள் சாமிக்கிட்ட நேர்ந்திருப்பீங்க நிறைய பேர், என்னோடய கால் வலி சரியாயிருச்சுன்னா நான் வந்து கோயிலில் வந்து அந்த பிரதேசம் பண்ணுறேன், இந்த பிரதேசம். அடிப்பிரதேசம் பண்ணுங்கள். அடிப்பிரதேசம் பண்ணினாவே உங்களுடைய கால் வலி சரியாயிரும். ஸோ அந்த அடிப்பிரதேசத்தை நீங்கள் வீட்டில் இருந்து பண்ண போகிறீங்க. இதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி ஒரு கால் முன்னாடியும் அந்த காலுக்கு பின்னாடி இன்னொரு கால், அதாவது இன்னொரு காலோட கட்டை விரல் வந்து அந்த காலில் வந்து டச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கால்களை வச்சு நீங்கள் மெதுவாக முன்னாடி பார்த்து நடக்கணும். இதுக்கு பேர் தான் ஹீல் டு டோய் வாக். இந்த மாதிரி நடக்கும் பொழுது சமநிலை கட்டுப்பாடு மேம்படும். உங்களுடைய மூளை மற்றும் உடல் இணைப்பு வந்து ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் எல்லாமே குறைஞ்சிடும். உங்களுடைய முழு உடலுக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டோட செவத்துக்கு பக்கத்தில் செய்யுங்க. ஏன்னா விழுந்துருவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது விழுகிற மாதிரி ஒரு அபாயம் இருந்தால் நீங்கள் டக்குன்னு செவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட நிற்கலாம். இல்லை செவத்தை பிடிச்சிட்டு கூட நீங்கள் நடக்கலாம். ஒரு கையை செவத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது கொஞ்சம் வந்து மெதுவாகவே செய்யுங்க. அடுத்த நாட்களில் வந்து நீங்கள் ஸ்பீடாக செஞ்சுக்கிறலாம். அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னென்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டு தாங்க. ஒரு காலை தூக்கி நிற்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த படத்தில் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் சேரை வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுது ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனால தான் பக்கத்தில் சேரை வச்சுட்டு, இல்லை சேரை பிடிச்சிட்டு கூட ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுங்க. அதுக்கப்புறம் சேரை விட்டுட்டு நீங்கள் நில்லுங்க. அந்த மாதிரி கூட செய்யுங்க. ஒரு காலை தூக்கி நீங்கள் வச்சுக்கிறணும். ஸோ இதை வந்து எப்படின்னா 10லேருந்து 15 வினாடிகள் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். வச்சுட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு காலை தரையில் வச்சுட்டு செய்யாத இன்னொரு கால் இருக்குல்ல, அந்த காலை மறுபடியும் தூக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 காலையுமே மாற்றி நீங்கள் ஒரு காலுக்கு டைம் வந்து 10லேருந்து 15 வினாடிகள் போதும். ஸோ இந்த வினாடிகள் மட்டுமே நீங்கள் வச்சுருந்தா போதும். அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதையுமே நீங்கள் 10 கவுண்ட் வச்சுக்கிறேங்க. 10 டைம் செஞ்சுட்டு, அதாவது 10 கவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னொரு செட்டு பண்ணுங்கள். அடுத்து ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி 3 செட்டாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, உங்களுடைய பேலன்ஸ் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ உடலுடைய பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். விழும் அந்த அபாயம் சூப்பராகவே குறைஞ்சிரும். கால் தசை வலிமை வந்து நல்லா அதிகரிச்சிருக்கும். உங்களுடைய கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கும். இதை நீங்கள் செய்யும்போது முதல்ல வந்து நீங்கள் சேரை பக்கத்தில் வச்சு சேரை பிடிச்சிட்டு கூட செய்யுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது சிலர் வந்து வயதானவர்கள் விழுந்து விடுவீர்கள். ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன், சேரை பக்கத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் செய்யுங்க. அடுத்து நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா ஆங்கிள் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் தாங்க. இதுக்கு நீங்கள் குதிகாலை சுழற்சி பண்ணணும். அதாவது இந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி உங்களுடைய குதி கால்களை எடுத்துகிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நீங்கள் சுழற்சி பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்ல ஒரு சேரில் உட்காந்துட்டே பண்ணலாம். ஸோ உட்காந்துட்டு காலை மட்டும் கொஞ்சம் உயர்த்திட்டு குதிகாலை சுழற்சி பண்ணுங்கள். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷனில் வந்து உங்களுடைய குதிகால்களை வந்து சுழற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா, இரத்த ஓட்டம் வந்து மேம்படும். கால் நரம்புகளுடைய செயல்பாடு வந்து நல்லாவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த கால்களில் ஏற்பட்ட அந்த வலி, ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே குறைஞ்சிருக்கும்.
ஸோ தினமும் இந்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கால்கள் வந்து நல்லாவே பலமாக்கப்படும். இது கூடவே சில லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னமும் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். தினமும் ஒரு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஸோ நடக்க முடியலை அப்படின்னா நம்ம வீட்டில் பார்த்தா இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்னால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நடைப்பயிற்சியும் செஞ்சு வீட்டில் செய்யக்கூடிய இந்த 4 எக்ஸசைஸையும் சேர்த்து செய்யுங்க. அடுத்து இது கூடவே கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறங்க. அது என்னங்க கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முருங்கைக்கீரை எடுத்துக்கிறங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறையவே கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி முட்டை, பால் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. எள்ளு இருக்குல்ல, எள்ளு, ஸோ அதுலேயும் கால்சியம் இருக்குது. உளுந்து அதெல்லாம். ஸோ இந்த உணவுகளை வந்து நிறையா விரும்பி சாப்பிடுங்க. அடுத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. சுண்டைக்கடலை, பருப்பு வகைகள், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சிக்கன், மட்டன். சிலருக்கு சிக்கன், மட்டன் செட் ஆகாது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அது மட்டும் நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை, வெஜ்ஜில் நிறையாவே இருக்குது. பட்டாணியில் இருக்குது. நிலக்கடலை, வேர்க்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை, அந்த கடலையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. ஸோ ஒரு கைப்பிடி நிலக்கடலை, பொட்டுக்கடலை, இந்த மாதிரியான பயறு வகைகள், பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிறங்க. பாசிப்பயிறு, இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறங்க. 2.5 ஸோ ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2.5லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது வந்து எப்படின்னா 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் நைட் டைம் தூங்கணும். 8 மணி நேரம் வந்து தூங்கி எந்திரிக்கணும். ஸோ உங்களுடைய உடல் வந்து இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். நண்பர்களே, 60 வயதுங்கிறது முடிவே இல்லைங்க. அது ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் இன்றே தொடங்கினால் 70 வயசுலையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் இன்றைக்கே நான் இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.